நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான கதை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மொழிபெயர்ப்பு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிந்தியா ஓசிக் அப்படின்றவங்க தி ஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதினாங்க. ஸோ அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றேன், உண்மையிலே உங்க மனசை திடப்படுத்திட்டு இந்த மாதிரியான கதைகள்லாம் கேளுங்க. இந்த கதை மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருவேன். ஆனால் இது உங்க மனசுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கதை. திரும்ப சொல்றேன், ஒரு 2-3 நாளைக்காவது இந்த கதை உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான். நீங்க எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாம நீங்க கதையை கேளுங்க. உண்மையிலே மெய் மறந்து அந்த கதைக்குள்ளேயே நீங்க போயிடுவீங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படியே பார்த்துட்டே கேட்கறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீங்க பிளே பண்ணிட்டு தனியாக வச்சுட்டு ஹெட்செட் போட்டு கேளுங்க. நீங்க அந்த உலகத்துக்குள்ள இருப்பீங்க. அங்க அந்த ஒரு மதர் ஒரு தன்னுடைய சைல்டை காப்பாற்றுறதுக்கான அந்த போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்தை அப்படியே உங்க கண்ணு முன்னாடி அப்படியே நடக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோட அதுதான் இந்த கதையினுடைய மொத்த இதுவே சிறப்பம்சமே. ஸோ இப்போ நம்ம இந்த கதைக்கு போகலாம். ஸோ கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்க அந்த காலகட்டங்கள். ஸோ அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் அவருடைய நாசி படையை வச்சு அந்த மொத்த ஆப்போசிட் நாடுகளையுமே அழிச்சு அந்த மாதிரியான ஒரு இது சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடி போய் அங்கங்கே பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படைகள் எல்லாருமே ஊருக்குள்ளே எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தி அவங்கள ஒரு சித்திரவதை சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறைக்கு அனுப்புறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பதுங்கு குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள போய் உட்கார்ந்து வசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபுல்லா ஹெலிகாப்டர்ல தேடிட்டு இருப்பாங்க, இல்ல கீழே அப்படியே ஊர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. யார் குழியெல்லாம் தோண்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய எண்ணம். ஆனா அந்த நாசி படை டீம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பதுங்கு குழியில இருக்கிற மக்களையுமே தோண்டி புடிச்சு அவங்களையுமே பாத்தீங்கன்னா அந்த சித்திரவதை சிறைக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சித்திரவதை சிறைக்கு அனுப்புறதுக்காக பதுங்குழியில இருந்து மாற்றப்பட்ட அந்த பெண் தான் நம்மளுடைய கதாநாயகியான ரோஸ்ன்றவங்க. ஸோ இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மென்மையான ஒரு கேரக்டர். அவங்களுடைய வயசே பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசு தான் ஆயிருக்கும். ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நாசி படையினால இந்த பெண் கற்பழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு இவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும். ஆனால் இந்த குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம் யாருக்குமே அங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே தெரியாது. அந்த நாசி படை டீம் யாருக்குமே தெரியாது. ஏன் இது தெரியாம அந்த குழந்தைய வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்திரவதை சிறைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த படை வீரர்கள் முன்னாடி இந்த குழந்தையெல்லாம் கல்லில் பட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட முடி இருக்குல்ல, அந்த முடியை பிடிச்சி அந்த மின் கம்பங்களை தூக்கி அடிச்சிருவாங்க. இல்லைன்னா அவங்க அம்மா முன்னாடியே குழி தோண்டி அந்த குழந்தைய புதைச்சிருவாங்க. அதனால அந்த நம்ம கதாநாயகன் ரோஸ் தனக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கு, ரொம்ப பிஞ்சு குழந்தை, பிறந்து ஒரு 4-5 மாசம் தான் ஆகும், அந்த அளவுக்கு பிஞ்சு குழந்தை. ஸோ இப்படி ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயமே யாருக்குமே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஷால் இருக்குல்ல, தன்னுடைய ஷாலை எடுத்து அந்த குழந்தைய சுருட்டி தன்னுடைய நெஞ்சில அப்படியே கண்டிப்பாங்களாம். ஸோ அவங்க பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய மார்பகங்கள் தான் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய குழந்தைய அந்த சின்ன குழந்தைய அந்த ஷால்ல கட்டி அப்படியே மார்ல கட்டிப்பாங்களாம். ஸோ கட்டிட்டு ஏன் அந்த குழந்தை நீங்க கேட்கலாம், அந்த குழந்தை அழுகாதா அப்படின்னா அழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கான அந்த சாப்பாடு எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. இப்போ அந்த குழந்தை அந்த சாலுக்குள்ள இருக்கலாம். ஸோ அந்த சாலுக்குள்ளேயே அந்த குழந்தை பால் குடிக்கிறதுக்கான அந்த அமைப்பும் அந்த சால்லேயே ரெடி பண்ணி அந்த அளவுக்கு செட் பண்ணி தான் வச்சிருப்பா அந்த ரோஸ்ன்றவங்க. ஆனா அந்த ரோஸ்னால இந்த குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அவளுக்கே சாப்பாடு இல்லை. அவரே ஒரு சித்திரவதை சிறையில பயங்கரமான ஒரு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அங்க கிடைக்க சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது. ஏதாவது இந்த கீழே கிடக்கிறது இல்லையா அப்படி அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா என்ன அவங்க பால் ஊறிடும். ஸோ அந்த பாலை வச்சு அந்த குழந்தை என்ன குடிச்சிடும் சொல்லுங்க. மிஞ்சி போனா ஒரு 2 சொட்டு இல்ல 1 சொட்டு பால் தான் அந்த குழந்தைக்கு அந்த சால்ல கட்டி வச்சிருக்காங்க மாறல அந்த குழந்தைக்கு கிடைக்கும். மிஞ்சி போனா 1 சொட்டு இல்ல 2 சொட்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய எச்சிகளை அதுவே முழுங்கிக்கிறோம். இந்த பசி, இப்போ அந்த பால்னால பசி எடுக்கிறதுனால என்ன பண்ணணும் தெரியாம அந்த எச்சியை அப்படியே முழுங்கிக்கிறோமா. அதுவும் இல்லை அப்படின்னா அந்த சாலை வாயில கடிச்சு அதை நினைச்சு அப்படியே அந்த அழுக்கெல்லாம் உரிவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தை பண்ணிக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு பசி இருக்கு அப்படின்றத ரைட்டிங்ல அந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த கதாநாயகியான ரோஸினுடைய அதிகபட்ச ஆசையாவே என்ன இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது என்னுடைய குழந்தைய
ஏதாவது ஒரு மக்கள் வசிக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த குழந்தைய போய் விட்டுற மாட்டோம்னா, யாராவது ஒரு ஆள் வந்து என்னுடைய குழந்தைய வந்து எடுத்து கொண்டு போய் வளர்த்தற மாட்டாங்களா? அவ ஒரு பிச்சைக்காரியா கூட வளர்த்தணும், ஆனா அவ உயிரோட இருக்கணும்ல, எங்கேயாவது கொண்டு போய் கூட அவளை நம்ம விட்டுற மாட்டோமா, யாராவது எடுத்துட்டு போய் வளர்த்தற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பயுமே வந்து ஏங்கிக்கிட்டே இருப்பா. அவ்வளவு பெரிய அந்த சித்திரவதை சிறையில வந்து அவ்வளவு மக்கள்கள் எல்லாமே இருப்பாங்க. ஆனா யாருக்குமே வந்து இந்த குழந்தை வந்து இருக்கிறது வந்து தெரியவே தெரியாது. ஏன் அந்த குழந்தை அழுகாதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த குழந்தைய அழுகுறதுக்கு கூட வந்து தெம்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து விம்மி விம்மி அழுகுறது கூட வந்து அந்த குழந்தைக்கு வந்து தெம்பு இல்லை. அந்த அளவுக்கு வந்து அது வந்து பசி பட்னியில வந்து அந்த மாறாப்புல வந்து அப்படியே அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஜெர்மன்ல வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா குளிர் வந்து பயங்கரமா வந்து குளிர் இருக்கும். ஒரு பூட்டு ஒரு கோட்டு இதெல்லாம் போடாம வந்து அந்த இடத்துல வந்து இருக்கவே முடியாது. ஆனா இந்த ரோஸ்ன்ற பெண் பாத்தீங்கன்னா அந்த ஷாலை மட்டும் அந்த குழந்தைய சுத்தி வந்து கட்டிக்கிட்டு அப்படித்தான் வந்து அவங்க உடம்புலயுமே அந்த பூட்டு அந்த கோட்டு எதுவுமே இருக்காது. அப்படிதான் வந்து அந்த சித்திரவதை அனுபவிச்சுட்டு வந்து இருந்திருக்காங்க. அந்த ஷாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைய வந்து அந்த குளிர் வந்து தாக்கிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய வந்து ஷால்ல சுத்தி அப்படியே நெஞ்சில வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த குழந்தையினுடைய வீடு, அந்த குழந்தையினுடைய உலகம், அந்த குழந்தையினுடைய சிரிப்பு, அந்த குழந்தையினுடைய கோபம் எல்லாமே வந்து அந்த ஷாலுக்குள்ள தான். ஸோ அந்த ஷாலை தவிர வந்து அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அந்த குழந்தையுடைய அதிகபட்ச ஆசை என்னன்னா அந்த சாலுக்குள்ள இருக்கிறது தான். ஏன்னா அந்த சாலை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா இங்க இருக்கிற அந்த குளிர் பனிக்கு வந்து அதனால வந்து தாங்கவே முடியாது, விரைச்சி செத்தே போயிடும். ஸோ அதனுடைய உலகம் எல்லாமே வந்து உலகம், வீடு, அதனுடைய சிரிப்பு, கோபம், தாவம் எல்லாமே சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த சாலுக்குள்ளதான் வந்து அந்த மொத்த உலகமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து இருந்தது. இப்ப அந்த குழந்தைய வந்து ரோஸ் வந்து கீழே இறக்கி வைக்கவே மாட்டாங்களா? எப்பயுமே தூக்கிட்டே இருக்க முடியும். ஒரு குளிக்கும் போது இது பண்ண மாட்டாங்களா? அட்லீஸ்ட் தூங்கும் போது இது பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, எப்பயுமே வந்து ரோஸ் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து அந்த மார்ல இருந்து கலட்டி வந்து கீழே வந்து வைக்கவே மாட்டா. ஏன்னா எப்பயாவது கீழே வச்சு ஒருவேளை அந்த படை வீரர் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்படியே முடிய பிடிச்சி மின்கம் அதில் அடிச்சு அப்படி ரத்தம் வர கொண்டுருவானுங்க. இல்லைன்னா குழிய தோண்டி அவங்க ரோஸ் முன்னாடியே வந்து புதைச்சிருவானுங்க. ஸோ அந்த பயம் வந்து ரோஸுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரோஸ் வந்து எப்ப தன்னுடைய குழந்தைய வந்து கீழே வைப்பா அப்படின்னா, எப்பயாவது வந்து தூங்கி எந்திரிச்சோடனே வந்து அந்த படை வீரர்கள் எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இவங்க எதுவும் வச்சிருக்காங்களா, எதுவும் கட்டிக்கிட்டி வச்சு அவனே யாரும் கொண்டுருவான் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல சிறையில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும் போது என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலை வந்து சுருட்டி அந்த சாலை வந்து இப்படி ஓரமா வச்சிருப்பான். அதாவது சும்மா சாலை சுத்தி வச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறவங்களுக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து சுத்தி அப்படி வந்து ஓரமா, அப்ப மட்டும்தான் அந்த குழந்தை வந்து ரோஸோட மார்பகத்துல இருந்து கீழே இறங்கும். மற்ற எல்லா நேரமே வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வந்து அந்த குழந்தைய வந்து எடுத்து தன் மார்பகத்துல வந்து கட்டிக்கிட்டே தான் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சித்திரவதை சிறையில இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரோஸை வந்து கூட்டு போயிட்டு இருப்பாங்க. கூட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒண்ணு வந்து கையில பிடிச்சிக்கிட்டு அவங்களையும் சேர்த்து கூட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தையோட பேர் வந்து ஸ்டெல்லா. அதுவும் அந்த சித்திரவதை சிறையில இருக்கிற ஒரு பொண்ணு தான் அது. ஸோ அதையுமே வந்து கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இதுல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டெல்லா வந்து அதோடைய பசி எப்படி இருக்குன்னா, ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்து அந்த குழந்தைய எடுத்து கீழே வச்சுட்டா ரோஸ் அப்படின்னா, இந்த சின்ன பொண்ணே வந்து அந்த குழந்தைய வந்து கடிச்சு தின்றுமா. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பசியில தான் வந்து அந்த சின்ன குழந்தை வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. இப்படி ரோஸ் வந்து ஸ்டெல்லாவை கூப்பிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து அந்த செக்கிங் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ செக்கிங் நடக்க ஆரம்பிக்கும்போது குழந்தைகள்லாம் வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இவன் என்ன பண்றா அப்படின்னா, ஸ்டெல்லா வந்து அந்த இடத்துல வந்து நடுங்கிக்கிட்டே வந்து படுத்து வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க எல்லாம் செக் பண்ண வராங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னு ரோஸ் வந்து தன்னுடைய மார்பகத்துல இருந்து அந்த ஷாலை கலட்டி தன்னுடைய குழந்தையோட வந்து அந்த இடத்துல சுத்தி அப்படியே வச்சுட்டு அப்படியே போய் வரிசையில் நிற்கிறாங்க செக் பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாக்கு வந்து ரொம்பவுமே வந்து குளிர ஆரம்பிச்சிருது. அந்த குளிரை வந்து அவனால் தாங்கவே முடியல. ஸோ அவன் வந்து லைட்டாக அப்படி அரை தூக்கத்தில் வந்து முழிச்சுட்டு பக்கத்தில் பார்க்குறா ஒரு ஷால் கிடக்கு. சரி இதை எடுத்து பொத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை தூக்கத்திலே வந்து அந்த ஷாலை வந்து அப்படியே உருகி தான் மேலே பொத்திக்கிட்டா. ஸோ அந்த ஷாலுக்குள்ள இருந்த குழந்தை ஒன்று இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து அவளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவள் ஆல்ரெடி அவர் தூக்கத்தில் வேற இருக்கா, அந்த குழந்தையும் வேற அழுகலைன்றப்ப அவருக்கு வந்து எப்படி சொல்றது, அதனால ஷாலை எடுத்து பொத்திக்கிட்டு அவள் வாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டா. ஸோ அந்த குழந்தை வந்து அப்படியே அது உருண்டு போய் அந்த பனியில வந்து அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. கையும் காலும் வந்து அந்த துடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் வந்து இந்த செக்அப்லாம் எல்லாம் செக்கிங்லாம் பண்றாங்களா எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து ரோஸ் வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கா. வந்து பாக்குறான் அந்த சால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா வந்து பொத்தி வந்து வச்சிருக்கான். அந்த சாலை பொத்திக்கிட்டு வந்து ஸ்டெல்லா வந்து தூங்கிட்டு இருக்கான். பார்த்தோன்னே மனசே வந்து ஆளல, எங்கடா என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு கதறியும் அழுக முடியாது. நீ சத்தம் சவுண்டு கேட்டாலே வந்து சுட்டு கொண்டுரும். அந்த சத்தம் போடுறது பேசுறது எந்த வேலையும் இருக்கக்கூடாது, அவன் அடிமை தான் நீ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தவிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு. எங்க என் குழந்தை எங்க என் குழந்தைன்னு
பக்கத்துல பாக்குறா, அது வந்து அப்படியே வந்து குளிர்ல வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படியே வந்து. ஸோ அந்த குளிர்ல துடிக்கும் போது இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் வந்து அப்ப நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் எதுவுமே பேசாத அழுகாத அந்த குழந்தை அந்த பனினாலையும் அந்த குளிர்னாலையும் தாங்க முடியாம அந்த குழந்தை என்ன வார்த்தை சொல்லுது அப்படின்னா, அம்மா அப்படின்னு கத்தி வந்து அந்த துடிதுடிச்சு வந்து அந்த குளிர்ல வந்து அழுகுது. ஸோ அந்த அந்த மெதுவாக தான் பேசியிருக்கு. என்ன அதுக்குனால பேச முடியாதுல்ல, பால் இல்லை எதுவுமே இல்லை, மெதுவாக தான் பேசியிருக்கு. அந்த சத்தம் வந்து அந்த படை வீரனுக்கு வந்து கேட்டுருச்சு. ஸோ படை வீரனுக்கு வந்து அந்த விஷயம் கேட்டோடனே அடுத்த செகண்டே வந்து அந்த நாசி படையில அந்த படை வீரன் வந்தான். நேரா வந்து அந்த குழந்தையுடைய முடியை பிடிச்சி எடுத்து மின் கம்பத்துல வந்து தூக்கி வந்து அப்படியே அடிச்சு அந்த குழந்தை மண்டல செதறி அப்படியே வந்து கீழே விழுகுது. இவனால எதுவுமே பேச முடியல. இவனா கதை ஓடும், என் பிள்ளை அப்படின்னு சொன்னாலும் சுற்றுவான், நீ அழுத அப்படின்னாலும் சுற்றுவான், நீ கத்துன அப்படின்னாலும் உன்னை சுற்றுவான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொடுமை. அப்படியே கண்ணெல்லாம் தேங்கி அழுக நிக்குது. அந்த தான் குழந்தை வந்து இங்க அப்படியே செதஞ்சு கிடக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவனால வந்து ஏத்துக்கவே முடியல. கடைசி அந்த கதையை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து தன்னுடைய அந்த சால் இருக்குல்ல, அந்த குழந்தைய சுத்தி வச்ச சால், அந்த சாலை எடுத்து வாய்க்குள்ள திணிச்சுட்டு அதை கடிச்சிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து கத்தி அழுதுகிட்டு இருக்கா. சவுண்டு வெளியே கேட்கக்கூடாது, கத்தி அழுதுகிட்டு இருக்கா. அந்த சால்ல வந்து அந்த குழந்தையினுடைய வாடை வந்து அவளுக்கு வந்து அடிக்குது. ஸோ அந்த குழந்தையுடைய வாடையினுடைய வந்து அவள் வந்து அழுது வந்து கிறங்கி விழுந்துட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு இதோட வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சின்ன விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி 2ஆம் உலகப் போர் நடந்த காலத்தில் மக்கள்லாம் வந்து என்னென்ன சித்திரவதையெல்லாம் பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வச்சு ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரோஸு, அந்த குழந்தை, அதெல்லாம் எப்படி அந்த கதை கேட்கும்போது அந்த உருவங்கள்லாம் உங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையாக வந்து இந்த கதை வந்து இருந்துச்சு. ஸோ கதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கைகள்லாம் உண்மையே வந்து சந்தோஷமான வாழ்க்கை தான். அந்த அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கையில நம்ம வந்து இல்லை, அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களாம் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுருக்காங்க. குழந்தை இறந்து போச்சு, அதை வந்து ஒரு மனுஷன் அப்படி கத்தி அழுக கூட அந்த முடியாத இடத்துல வந்து ஒரு பெண் வந்து இருக்கிறா அப்படின்றப்ப அவ எந்த மாதிரியான வாழ்க்கை வந்து அவ வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சின்ன கதை தான் இது, ரொம்ப ரொம்ப அப்படி இப்படின்லாம் போய் உழட்டாம ரொம்ப சின்ன கதை தான். நான் அந்த 10 நிமிஷம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ கண்டிப்பான முறையில் அந்த கதையை வந்து கேளுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபராக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு ஸ்டோரியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.